ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. நாம் இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, மிதுனம் ராசி. நாம் தினமும் பார்க்குற ராசி பலனில் 3வது ராசியாக இருக்கு இல்லையா? இந்த ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆவணி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமையும், என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். பொதுவாகவே ஒரு மாதம் பிறக்குது, மாத பிறப்பு தொடங்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த 12 ராசியில் இருக்கிற நமக்கு என்ன தோணுன்னா, இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும், இந்த மாதம் நம்ம நினச்சதெல்லாம் சரியாக நடக்குமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த பதிவில் நீங்கள் இந்த மாதத்தின் கிரக அமைப்புகளால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, ஆவணி மாதத்தின் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன மாதிரியான சாதகம் பாதகம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். மிதுனம் ராசி. பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் பிறக்குது அப்படின்னு சொன்னோம். இந்த ஆவணி மாதத்தில் சிறப்புக்குரிய தினம் இருக்குது. அதில் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் 5வது மாதமாக வருது. இதை ஆன்மீக ரீதியாகவும் சரி, விவசாய ரீதியாகவும் சரி ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக பார்க்குறோம். ஏன்னா ஆவணி மாதத்தில் தான் இந்த சூரிய பகவான் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்வார். இதை சிம்ம மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் பாருங்கள், விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி போன்ற முக்கியமான பண்டிகைகள் ரொம்பவுமே விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த ஆவணி மாதத்தில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, முதல்ல விநாயகர் சதுர்த்தி. ஆவணி மாதம் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகர் பெருமான் பிறந்த நாளை நாம் கொண்டாடுவோம். விநாயகருக்கு ரொம்ப உகந்த நாளாக இது பார்க்கப்படுது. அடுத்து கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த தினம்தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி. இதுவுமே ஆவணி மாதத்தில் ரொம்பவும் சிறப்பாக நாம் விரதம் இருந்து பூஜையெல்லாம் செய்வோம். அதன் பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்னென்னு பார்த்தா ஆவணி மூலம். இந்த ஆவணி மூலம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மிகவும் ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம் நீங்கள் வைக்கிற வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும். ஆவணி மாதம் வரும் மூல நட்சத்திரம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாளாக பார்க்கப்படுது. சிவபெருமானின் திருவிளையாடல் இந்த நாளில் நடைபெற்றதாக நம்பப்படுது. அன்றைய தினம் நீங்கள் சிவபெருமான் தரிசனம் கண்டு வைக்கிற வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும், நீங்கள் நினச்ச விஷயம் கூடிய விரைவில் நடக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் விஷயத்தை சொன்னீங்கன்னா போதும், என்ன ஏது அப்படிங்கிறத முழுமையாக அவங்க அனைத்து விளக்கத்தையும் கொடுத்துருவாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் நீங்கள் பயன்பெறுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். நாம் இப்போ இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காருக்கும் என்ன அமைப்புகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்பவுமே திறமையான நபர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. மிதுன ராசி நம்ம தினமும் பார்க்குறதுல 3வது ராசி. இது காற்று ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு மிதுன ராசியில் பிறந்தவங்க பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்மார்த்தமாக செய்வீங்க. மிதுன ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசியும் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு மேஷம் மிதுனம் இந்த 2 ராசிக்காரங்களுக்கும் சரியான பொருத்தம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவுமே அற்புதமான விஷயங்களை வெளிப்படுத்துவீங்க. நீங்கள் உங்களோட நட்பு விஷயத்தில் ரொம்பவுமே உறுதியாக இருப்பீங்க. அடுத்து சிம்ம ராசிக்காரங்களுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கும் உண்மையான ஆத்மார்த்தமான தோழர்களாக இருப்பீங்க. ஏன்னா நட்புக்கு முக்கியத்துவம் மரியாதை கொடுக்கக்கூடியவங்க தான் நீங்கள் 2 பேருமே. கும்பராசி மோதல் இது ராசிக்காரங்களுக்கு இந்த ராசி பிடிக்காது. ஏன்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல் உறுதியாக இருக்கிறதா உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த கும்பம் உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாத ராசியாக இருக்கப்படுது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இரட்டையர்களாக இருக்கக்கூடியது தான் உங்கள் சின்னம். பெரும்பாலும் பல விஷயத்தில் சிறந்தவங்களாக இருப்பீங்க. அதுவும் இரட்டையர்களை பல்துறை திறன் கொண்டவங்களாக ஆக்கும். மிதுன ராசிக்காரங்க வெவ்வேறு சூழ்நிலைகளில் விரைவாக மாற்றியமைக்கும் திறமை உங்ககிட்ட ரொம்பவுமே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். இரட்டையர்கள் தனியாக இருப்பது பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் கூட தான் எப்போவுமே நீங்கள் இருப்பீங்க.
எப்பொழுதும் பாருங்கள் பேசி சிரிச்சுக்கிட்டு கலகலப்பாக இருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்கிட்ட இப்படி பேசி சிரிச்சிருந்தாலுமே கூச்ச சுபாவம் இருக்கும். அவ்வளவு எளிதில் மற்றவங்ககிட்ட பழக மாட்டீங்க, பழகினா பிரிய மாட்டீங்க. இந்த ராசிக்காரங்க ஒரே நேரத்தில் பல எளிய விஷயத்தை செய்வதில் ரொம்பவுமே திறமைசாலிகளாக இருப்பீங்க. மேலும் தலைமை பண்பு உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சமானதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்னுரிமை உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்கு இந்த ஆவணி மாதத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு அசாத்திய துணிச்சலும் சாதுரியமும் கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக சொன்று செயல்படுத்தக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு ஆவணி மாதம் மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதம். கேந்திர ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால நினச்சதை நடத்தி முடிக்கக்கூடிய நிலை வரும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகும். அரசு வழி முயற்சி ஆதாயமாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வாடகை வீட்டில் குடியிருந்தவங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டி குடியேறக்கூடிய அமைப்பு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு உங்களுடைய ஏக்கம் தீரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் உண்டாகும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு பக்கபலமாக கிடைக்கும். புதிய சொத்து சேர்க்கை வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். கூட்டு தொழிலில் ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமான வாய்ப்பை அமைத்து கொடுக்கும். உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளும் வழக்குகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். உங்கள் திறமை வெளிப்படும். 12ஆம் தேதி முதல் புதிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். சேமிப்பு உயரும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் அர்த்தம் தெரிஞ்சு வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் நீங்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எப்போ தேடி வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஆவணி மாதம் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் யோகமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் யோகக்காரகன் உங்கள் நெருக்கடிகளை காணாமல் செய்ய போகிறார். சமுதாயத்தில் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். தெய்வ அருளும் சரி, பெரிய மனிதர்களின் உதவியும் சரி இந்த நேரத்தில் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். வருமானம் அதிகரிக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் சரி, கேதுவும் சரி நீங்கள் எடுத்த முயற்சிகளை வெற்றியாக்க போகிறார். கையில் எடுத்த வேலையை முடித்த பிறகு தான் மறு வேலையை நீங்கள் தொடுவீங்க. அந்த அளவிற்கு இந்த மாதம் உங்களுக்கு நன்மையான ஒரு மாதமாக அமையும். வருமானம் அதிகரிக்கும். உங்களை பார்த்து ஏளனம் செஞ்சவங்க கூட நீங்கள் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய நிலை வரும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையிடத்தால் செல்வாக்கு உயரும். தொண்டர்களின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வு கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை வரும். வியாபாரம் தொழிலில் நீங்கள் நல்ல எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும். அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு மற்றவங்களை வழிநடத்தும் திறமை உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆவணி மாதம் மிகவும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதம். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு காணாமல் போகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உருவாகும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு உங்கள் கனவுகளை நனவாக்க போகிறாரு. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும். இதுவரைக்கும் நல்ல வரன் அமையலையே அப்படின்னு மனம் வருந்தி இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் தகுதியான வரனும் கிடைக்கும். திருமணம் முடிந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். முன்னோர்களின் சொத்து கைவந்து சேரும். வம்பு வழக்குகள் சாதகமாக மாறும். புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். அரசு வழி முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் கனவு நனவாகும். தொழில் தொடங்குவதற்கான எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் வரும். பணியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். சிலர் வசதியான வீட்டில் குடியேறும் நிலை வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு 4, 5, 6ஆம் தேதி சந்திராஷ்டமம் வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்திலையும் அடைய முடியும். கோபத்தை குறைச்சிக்கிட்டு நீங்கள்
கொஞ்சம் கவனமாக உங்களோட செயல்களில் செயல்பட்டால் நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். சிவபெருமானின் பரிபூரண அருளாலும் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா மிதுன ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மிதுன ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.